மொசம்பிக்கில் போலீஸ் நின்றுட்டு இருந்தாங்க, அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இது பண்ணேன். இங்கே வந்து போலீஸ் எல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாதுங்க, ரொம்ப கரெக்டாக. அதனால் அவங்க வந்து நம்மளே finally after 4 days of struggle and lot of persons involved and because of your generous great help, seriously without மொசம்பிக் பயணத்தை ஆரம்பிக்கலாமா நம்மளோட மகேந்திரா இதில் இருந்து? ஸோ நம்மளோட சுதந்திர பயணம் ஆரம்பிக்குதுங்க. இதுக்கப்புறம் வண்டியெல்லாம் வேணான்ட்டேன், யாரும் வேணான்ட்டேன். நம்ம மீண்டும் ஒப்ரிகேடோ, ஓலா, மெர்காடோ, குமார், அது எப்படி சொல்கிறது, இதெல்லாம் ஆரம்பம். ஸோ இதுதான் இந்த லோக்கல் மீண்டும் ஒரு குட்டி பிரேசிலுக்குள்ளே வந்த ஒரு ஃபீலு. பெம் விண்டோ பியூனோ வெரிடாஸ் காயின் ஆட்டிருக்கு. 20 வரைக்கும் நோட்டு, அதுக்கு கீழே காயின் ஆட்டிருக்கு. ஸோ 15 மெட்டிக்கலுங்க. 15ன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 21 ரூபா இந்த பயணத்துக்கு, 10 கிலோமீட்டர் பயணம். மொசம்பிக்கு ஆரம்பம். சந்தோஷமாக சீல் வாங்கிட்டோம், வீசா வாங்கிட்டோம், பாஸ்போர்ட்டும் எங்கிட்ட தான் இருக்குது. இனி யாரும் நம்மளை எதுவும் சொல்ல முடியாது. ஈவன் போலீஸே கேட்டேன் இந்த மாதிரி ஈபு ஐலாண்டு நம்பூலா போகிறதுக்கெலாம் பஸ்ஸு எங்கே பார்க்கணும், எங்கே போய் கேட்கணுன்னு. தம்பிக்கு ஓரளவுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சுது. போகிறதுனாலும் இங்கே எதுவுமே கிடையாது, ஆன்லைன்லேயும் இல்லை, மக்களும் வந்து லாங்குவேஜ் பேச மாட்டாங்க. எப்படி தான் வந்து கண்டுபிடிக்கிறது? வாழை மரங்கள், ஏதோ ஒரு பழங்கால பஸ்ஸு அப்படியே பஞ்சர் ஆகி இதாக கிடக்குது, நிறுத்தி வச்சுருக்காங்க. நம்பூலாவுக்கு தான் இங்கேருந்து பஸ் இருக்குது, லாங் டிஸ்டன்ஸ் பஸ்ஸஸ்ஸு. கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோமீட்டருக்கு மேலே நம்பூலாங்கிற ஊர். அங்கே போனால் தான் அங்கேருந்து இன்னொரு பஸ் பிடிச்சி இன்னொரு 400 கிலோமீட்டர் போகணும். நம்ம நார்தன் மொசம்பிக்குள்ளே ஏதோ பிரச்சனை இருக்குது. எல்லா இடத்துலையும் வந்து போலீஸ் நிற்கிறாங்க, மறிக்கிறாங்க, லஞ்சம் வாங்குறாங்க, பயங்கர கெடுபிடியாக இருக்குதே. இதில் ஈடுபடுறாங்க. இங்கே பக்கத்து நாடுகள் கென்யா, டன்சேனியா, சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து நிறைய இது ஜாயின் பண்ணுறாங்க இந்த மொசம்பிக்குவில். இந்த ஐஎஸ் மொசம்பிக்கு ஜாயின் ஆகுது. 17க்கு அப்புறம் பெருசாக வந்து வர்றதை நிப்பாட்டுறாங்க சேஃப்டி காரணமாக. அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் 20 கிலோமீட்டருக்கு ஒருக்கா வந்து நீங்கள் வந்து இந்த செய்கிறதுக்கெல்லாம் பயங்கர கெடுபிடியாக இருக்குது. நம்ம பார்த்து பயந்து இந்த 2 எபிசோட நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஒன்று, டெரரிஸ்ட் வந்து ரொம்ப வறுமையில் இருந்த இந்த மொசம்பிக்கு, முக்கியமாக நார்தன் மொசம்பிக்கு மக்கள் மிகவும் வறுமை கோட்டுக்குள்ளே போயிட்டாங்க. நம்ம பார்த்துருப்பீங்க வரும்போது, ஒழுங்காக காட்ட முடியலனால வீடியோ எடுக்க. அப்படியே பண்ணுறோங்கிறவங்க டெய்லி ஏதாவது ஒரு காலையில் பஸ், நைட்டு. நான் ஏன் தெரியுமா உங்களுக்கு நைட் பஸ் கிடையாதுங்க, இந்த வன்முறைகள் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால சேஃப்டிக்காக. அதை பற்றின பிளாக்ஸ் அப்போ எழுதினதெல்லாம் நான் பார்த்துருக்கேங்க. ஸோ உலகிலேயே மிக அழகான தீவு கூட்டங்களில் ஒன்றான குரிம்பாஸ் ஆர்கிபெலகோ தான். இங்கேருந்து ஒரு 110 கிலோமீட்டரில் நாங்கள் நம்ம எப்படி கென்யா அந்த டன்சேனியாவில் பார்த்த பெம்பா தீவு மாதிரி இதுவும் வந்து ஸ்வாஹிலி கோஸ்ட்டாக தான் இருந்தது. நிறைய அராப் ட்ரேடர்ஸ் வந்திருக்காங்க. வந்துட்டு அந்த சென்டருக்கு இங்கே ஒரு எம்செல்னு ஒன்று இருக்காமா, அங்கேருந்து ஆன்லைனில் போட்டிருக்கு காலையில் 4 மணிக்கு கிளம்புன்னு. அதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடலாம். போகிறதா ஈபோ தீவுக்கு, அதாவது குரிம்பாஸ், இல்லைனா வந்து டுவர்ட்ஸ் அடுத்த நாடு